இந்த படம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஹெய்ஸ்ட் படமா தான் மாறுது. 100 கோடி கொள்ளையடிக்க போறாங்க ஒரு கேங் போயிட்டு அப்படிங்கிற மாரி படமா தான் மாறுது. அப்படி மாறுனதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஹியூமர் பயங்கரமா வொர்க் அவுட் ஆயிருக்குது. அதேபோல அந்த கொள்ளையடிக்க போற சீக்வென்சஸ் அது எப்படி இருக்க போகுது? அதுல என்ன மாரி பிளானிங் இருக்க போகுது? அப்படிங்கிறது வந்து லாஜிக்கலா பெருசா பார்க்க முடியாதான். பட் ஸ்டில் நமக்கு பெரிய கொஸ்டின்ஸ் எதுவும் வராத மாரி ஒரு மைண்ட்லெஸ் என்டர்டெயின்மென்ட்ங்கிற மாரி எதையும் கவனிக்காம யோசிக்காம ஜாலியா பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு படமா செகண்ட் ஹாஃப் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட கிளைமாக்ஸ் கிட்ட வந்து சுந்தர் சி அவர்களோட மதகஜ ராஜா ரீசன்ட் ஹிட் அந்த படத்தை ஒரு மாரி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கும்போது நடக்கிற சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில டிராமா பண்ணிருக்காங்க. அதுலயுமே ஹியூமரும் சரி மற்ற விஷயங்களும் சரி நல்லாவே வொர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த படத்தை இந்த படத்துக்குள்ள யூஸ் பண்ணியிருந்த விதம் வந்து ஒரு பெட்டரான ஐடியா. ரொம்ப நல்ல எக்ஸிகியூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சுந்தர் சி அவர்களோட கேரக்டர் தான் ரொம்ப டைலர் மேடான ஒரு கேரக்டர் தான். அவர் யூசுவலா என்ன மாதிரி ஒரு கேரக்டர் வருவார், என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கறத பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் அதுக்குள்ள வந்து அவரோட கேரக்டர் பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி வந்து ஒரு 2-3 இடங்கள்ல ரிவீல் ஆகுது. இவர் யார் அப்படிங்கிறது இவரா இருக்குமோ அவரா இருக்குமோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரியான ஒரு சின்ன பிளே ஒன்று இருக்குது. அதே முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டுமே ஓரளவுக்கு நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு.